தமிழ் சினிமாவின் தவிர்க்க முடியாத நடிகராக இருப்பவர் தனுஷ். இவரின் அபாரமான நடிப்பு திறனுக்கு ஒரு ரசிகர் பட்டாளமே இருக்கிறது. தனது தந்தை மற்றும் அண்ணன் ஆகியோர் உதவியுடன் தான் சினிமாவில் நுழைந்தார் தனுஷ். நுழைந்தார் என்று சொல்வதை காட்டிலும் வலுக்கட்டாயமாக நுழைக்கப்பட்டார் என்பதுதான் பொருத்தமாக இருக்கும். ஏனெனில் இவர் நடித்த முதல் 2 திரைப்படங்களான துள்ளுவதோ இளமை மற்றும் காதல் கொண்டேன் ஆகியவற்றில் கட்டாயத்தின் பேரில் தான் நடித்தார். துள்ளுவதோ இளமை திரைப்படத்தில் நடிக்கும் 18 வயதை ஹீரோவை தேடிக்கொண்டிருந்தார் தனுஷின் தந்தை இயக்குனர் கஸ்தூரி ராஜா. ஆனால் யாருமே கிடைக்காத பட்சத்தில் என்ன செய்வது என்று வழி தெரியாமல் நின்றார். அந்த நேரத்தில் படத்திற்கு திரைக்கதை எழுதிய தனுஷின் அண்ணன் செல்வராகவன் வேறு வழியின்றி தனுஷை கட்டாயப்படுத்தி நடிக்க வைத்தார். இதனை சமீபத்தில் இயக்குனரும் நடிகருமான செல்வராகவனை தெரிவித்திருந்தார். அவர் மேலும் கூறுகையில், சிறிய வயதிலிருந்தே செஃப்பாக வேண்டும் என்ற ஆசையுடன் இருந்த தனுஷை சினிமாவில் நுழைத்ததே நான் தான். அவர் நன்றாக சமைப்பாரா என்று கேட்டால் இல்லை என்றுதான் சொல்வேன். அந்த நேரத்தில் ஹீரோவாக நடிக்க யாரும் கிடைக்காததால் தனுஷை கட்டாயப்படுத்தி நடிக்க வைத்தேன் என்று கூறினார். கடந்த 2002ஆம் ஆண்டு தனுஷ் நடிப்பில் திரைக்கு வந்த திரைப்படம் துள்ளுவதோ இளமை. முதல் படமே வெற்றி திரைப்படமாக அமைந்ததால் அடுத்த ஆண்டே செல்வராகவன் இயக்கிய காதல் கொண்டேன் திரைப்படத்தில் நடித்தார். தனுஷின் சினிமா பயணத்தில் மிகவும் முக்கியமான திரைப்படம் இதுதான். தான் ஒரு சிறந்த நடிகர் என்பதை இந்த படத்தின் மூலம் நிரூபித்து காட்டினார் தனுஷ். அதனைத் தொடர்ந்து திருடா திருடி, சுல்லான், புதுப்பேட்டை, பொல்லாதவன், நாடுகளும், 3, அசுரன் மற்றும் கேப்டன் மில்லர் போன்ற பல படங்களில் நடித்து தனக்கென ஒரு அடையாளத்தை உருவாக்கி கொண்டார். விருப்பமே இல்லாமல் சினிமாவிற்குள் வந்தாலும் செய்யும் வேலையில் மிகுந்த ஈடுபாட்டுடன் இருப்பதால் தான் தனுஷ் என்று உச்ச நட்சத்திரமாக கொண்டாடப்படுகிறார். தனுஷ் நடிப்பில் கடைசியாக ராயன் திரைப்படம் கடந்த ஆண்டு வெளியானது. சன் பிக்சர்ஸ் தயாரிப்பில் வெளியான இப்படத்தை தனுஷ் இயக்கியிருந்தார். மிகப்பெரிய வெற்றியை பெற்று இந்த படம் 100 கோடி வசூலித்தது. இதனைத் தொடர்ந்து தனுஷ் அடுத்தடுத்து படங்களை இயக்க முடிவெடுத்தார். அந்த வகையில் நிலவுக்கு என்மேல் என்னடி கோபம் என்ற திரைப்படத்தை இயக்கி முடித்துள்ள தனுஷ் இட்லி கடை என்ற திரைப்படத்தையும் இயக்கி வருகின்றார். இதில் தனுஷ் இயக்கியுள்ள நிலவுக்கு என்மேல் என்னடி கோபம் திரைப்படம் பிப்ரவரி மாதம் திரையில் வெளியாக உள்ளது. இதனைத் தொடர்ந்து தனுஷ் இயக்கி நடித்து வரும் இட்லி கடை திரைப்படம் ஏப்ரல் மாதம் வெளியாக இருக்கின்றது. இவ்வாறு தனுஷ் நடித்து இயக்கியுள்ள 2 திரைப்படங்கள் 2 மாத இடைவெளியில் வெளியாக இருப்பது தனுஷ் ரசிகர்களை குஷியில் ஆழ்த்தியிருக்கிறது. இந்நிலையில் தனுஷ் நிறுவனத்திற்கு தொடர்பான வழக்கு ஒன்று தற்போது விசாரணைக்கு வந்துள்ளது. ரெடி சூப்பர் ஸ்டார் நயன்தாராவின் திருமண ஆவணப்படம் நெட்ஃபிளிக்ஸ் OTT தளத்தில் வெளியானது. இந்த ஆவணப்படத்தில் தனுஷ் தயாரிப்பில் உருவான நானும் ரவுடிதான் பட பாடல் பயன்படுத்தப்பட்டது. அதனை தன் அனுமதியின்றி பயன்படுத்தி இருப்பதாக கூறி தனுஷ் வழக்கு தொடர்ந்தார். இதனால் தனுஷ் மற்றும் நயன்தாரா இடையே மோதல் வெடித்தது. தனுஷ் பற்றி நயன்தாரா அறிக்கை வெளியிட்டது கோலிவுட் வட்டாரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியது. என்னதான் நயன்தாராவின் கணவர் விக்னேஷ் சிவன் இயக்கிய படமாக இருந்தாலும் அதில் நயன்தாரா நடித்திருந்தாலும் நானும் ரவுடிதான் திரைப்படத்தை தனுஷ் தான் தயாரித்திருந்தார். எனவேதான் தன் அனுமதியின்றி அப்பாடலை பயன்படுத்தியதற்கு தனுஷ் வழக்கு தொடர்ந்தார். இந்த வழக்கிற்கு எதிரான நெட்ஃபிளிக்ஸ் நிறுவனம் தொடுத்த வழக்கை தற்போது நீதிமன்றம் தள்ளுபடி செய்துள்ளது. நடிகர் நயன்தாரா திருமண ஆவணப்பட விவகாரம் தொடர்பாக தனுஷின் தயாரிப்பு நிறுவனமான ஒண்டர்பார் நிறுவனம் தொடுத்த வழக்கை நிராகரிக்க கோரி நெட்ஃபிளிக்ஸ் நிறுவனம் வழக்கு போட்டது. இந்த வழக்கை தற்போது நீதிமன்றம் தள்ளுபடி செய்திருக்கின்றது. நானும் ரவுடிதான் படத்தின் போதுதான் விக்னேஷ் சிவன் மற்றும் நயன்தாரா காதலில் விழுந்தனர். எனவே அப்படம் இருவருக்கும் மிக முக்கியமான ஒரு படமாகும். அதன் காரணமாகவே அப்படத்தில் இடம்பெற்ற காட்சிகள் மற்றும் பாடல் வரிகளை விக்னேஷ் சிவன் மற்றும் நயன்தாரா ஆவணப்படத்தில் பயன்படுத்தி இருந்தனர். இருந்தாலும் அது தனுஷின் தயாரிப்பில் உருவான படம் என்பதால் அவரிடம் உரிமை வாங்கி இருக்க வேண்டும் என கூறி இந்த வழக்கை தொடர்ந்துள்ளார் தனுஷ். நானும் ரவுடிதான் படத்தின் போது நயன்தாரா மற்றும் தனுஷ் இடையே மோதல் வெடித்தது. அந்த மோதல் தற்போது வரை தொடர்ந்து கொண்டுதான் இருக்கின்றது. ஒருவேளை இவர்களுக்குள் நல்ல நட்பு இருந்திருந்தால் இருவரும் இந்த விஷயத்தில் சமரசமாக போயிருப்பார்கள் என தகவல் வெளியாகியுள்ளது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க. மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்யுங்க.